ஓகே. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேடியஸ் பார்க்க போகிறோம். ரேடியஸ், அல்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பல் போன், செசபாயிண்ட் போர்ட்ஸ் இருக்கும். அது ரெண்டுமே 2 மார்க் கேட்பாங்க. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட். லாஸ்ட் 2 கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா, ஸ்கேப்புலா, கிளாவிக்கல் பார்த்தோம், ஸ்கேப்புலா, ஹியூமரஸ் பார்த்தோம். இன்றைக்கி ஃபஸ்ட் நம்ம ரேடியஸ் பார்ப்போம். ஓகேவா? இந்த ரேடியஸ் பார்த்தீங்கன்னா லோவர் அண்ட் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் கேட்டதில்ல. தென் அல்னாலையும் 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா கவனிங்க. ஏன்னா ரேடியஸ்க்கு நம்மளுக்கு ரேடியஸ் அல்னாவும் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஈஸியாக கவனிச்சோன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேடியஸ் பார்த்தீங்கன்னா, ரேடியஸ் இட் இஸ் அ லேட்ரல் போன் ஆஃப் த ஃபோர் ஆர்ம். நம்ம ஃபோர் ஆர்மில் லேட்ரல் சைடில் இருக்கிற ஒரு போன். ஓகேவா? இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அது எப்படி இருக்கும்னா, இந்த லேட்ரல் சைடில் பார்க்குறீங்களா, இப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, லேட்ரல் போன் ஆஃப் த ஃபோர் ஆர்ம். தென் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோவர் லிம்பில் இருக்கிற டிபியாவுக்கு இது ஹோமோலோகஸாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு லோவர் லிம்பில் காலில் இருக்கிற லேட்ரல் சைடில் டிபியா இருக்கும். ஸோ இதுவும் அதுக்கு ஹோமோலோகஸாக இருக்குது கையில் வச்சு பார்க்குறப்போ. ரெண்டுமே இப்படி ஹோமோலோகஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாச்சுன்னா, இதோட பார்ட்ஸ் பார்க்குறோம். பார்ட்ஸ் தான் என்னென்ன அப்படின்னாச்சுன்னா, இட் ஹேஸ் அ அப்பர் ரவுண்டட் எண்ட். பார்க்குறீங்களா? அப்பர் ரவுண்டட் எண்ட், ரவுண்டாக இருக்கா? ஸோ அப்பர் ரவுண்டட் எண்ட். தென் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா லோவர் ப்ராட் எண்ட் வித் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். ஓகே, வித் லோவர் எண்ட் எக்ஸ்பேண்டடாக இருக்கும். தென் வித் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். தென் நடுவில் ஷாஃப்ட். ஓகேவா? சரி, வாங்க இப்போ சைட் டிட்டர்மினேஷன் பார்ப்போம். சைட் டிட்டர்மினேஷன் எப்படின்னா, அப்பர் எண்ட் பார்க்குறோம். அப்பர் எண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். இது அப்படி தானே இருக்குது, டிஸ்க் ஷேப்பில் இருக்குது. தென் அதோட நெக்கு நேரோ நெக்காக இருக்குது, டிஸ்க் ஷேப்டு வித் நேரோ நெக்கு. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா லோவர் எண்ட் எக்ஸ்பேண்டட் வித் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். இது ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். லோவர் அண்ட் எக்ஸ்பேண்டட் வித் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் சொல்லியிருக்கிறாங்க. தென் என்ன அப்படின்னா, அந்த நெக் இருக்குல்ல, அந்த நெக்குக்கு க்ளோஸர் டு த நெக், அது பக்கத்தில் இந்த ரேடியல் டியூபரோசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இதான் அந்த ரேடியல் டியூபரோசிட்டி, அதுக்கு பக்கத்தில் ரேடியல் டியூபரோசிட்டி இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. தென் இப்போ லோவர் எண்டு பார்க்குறோம். லோவர் எண்டில் ஆன்டீரியர் சர்ஃபேஸ், இதான் ஆன்டீரியர் சர்ஃபேஸ். அது என்னென்னா ப்ராமினென்ட் ரிட்ஜ் இருக்கும். இது திக் ப்ராமினென்ட் ரிட்ஜாக இருக்கா? ஸோ அதான் சொல்லிட்டு திக் ப்ராமினென்ட் ரிட்ஜ் அங்கே இருக்கும். தென் அதே லோவர் எண்டில் போஸ்டீரியர் சர்ஃபேஸ், பின்னாடி பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அதில் 4 க்ரூவ் இருக்கும், 4 க்ரூவ்ஸ் இருக்கும். எதுக்காகனா எக்ஸ்டென்சர் டெண்டனுக்கு. உங்களுக்கு இது கிளியராக தெரில அப்படின்னாச்சுன்னா, இன்றைக்கி புக்கில் பேஜ் நம்பர் 19ல் ஃபிகர் 2.20 பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதில் இருக்க பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். எதுக்காக அப்படின்னாச்சுன்னா, இங்கே எக்ஸ்டென்சரோட மசில்ஸ் ஒரு சில அட்டாச் ஆகும், 4 மசில்ஸ். அது அட்டாச் இருக்காக இந்த இம்ப்ரெஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, அதே லோவர் எண்டில் ஒரு டியூபர்க்கிள் இருக்கும். இந்த இருக்கா, இதே இந்த டியூபர்க்கிள். இந்த டியூபர்க்கிள் பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ டார்சல் டியூபர்க்கிள் ஆஃப் லிஸ்டர். ஓகேவா? ஸோ இதுதான் போஸ்டீரியர் சர்ஃபேஸில். போஸ்டீரியர் சர்ஃபேஸில் என்ன சொன்னோம், 4 எக்ஸ்டென்சார் டெண்டான் இருக்கும், அதுக்கான க்ரூவ் இருக்கும். தென் லிஸ்டர் இருக்கும், ஒரு டியூபர்க்கிள் இருக்கும். டியூபர்க்கிள் பேர் என்னென்னா டார்சல் டியூபர்க்கிள் ஆஃப் லிஸ்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஷார்ப்பஸ்ட் பார்டர், அதாவது மீடியல் பார்டர் இருக்குல்ல, இந்த ரேடியஸ் போன் போகிறதுக்கு மீடியல் பார்டர் எப்படின்னா ஷார்ப்பஸ்ட் பார்டராக இருக்குமா. இப்போ இந்த சைடில் இதை பார்த்தீங்க அப்படின்னா இது ரவுண்டடாக இருக்கா? ஸோ ஷார்ப்பு கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், இது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இதான் மீடியல் பார்டர். அப்போ நம்ம சைட் டிட்டர்மினேஷன் எப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்பர் எண்ட் எப்படி இருக்கணும், டிஸ்க் ஷேப்டாக இருக்கும். தென் நேரோ நெக் இருக்கும். தென் அது கீழே டிபியல் டியூபரோசிட்டி இருக்குன்னு சொன்னோம். தென் லோவர் எண்டு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா என்னது, அது திக் ப்ராமினென்ட் ரிட்ஜ் இருக்கும். தென் போஸ்டீரியர் சர்ஃபேஸில் க்ரூவ்ஸ் இருக்கும். அப்புறம் டியூபர்க்கிள் இருக்குன்னு சொன்னோம். தென் ஷார்ப்பஸ்ட் பார்டர் மிடில் பார்டர். ஓகே, அப்போ இது எந்த போன் அப்படின்னாச்சுன்னா இது ரைட் ரேடியஸ். ஓகேவா? சரி, ஓகே, வாங்க இப்போ ஃபீச்சர்ஸ் பார்ப்போம். ஃபீச்சர்ஸ் என்ன சொன்னேன், அப்பர் எண்டு, ஷாஃப்ட்டு, தென் லோவர் எண்ட். ஃபஸ்ட்டு அப்பர் எண்டு பார்ப்போம். அப்பர் எண்டு என்னென்னா, நான் முதல்ல சொன்னது டிஸ்க் ஷேப்டாக இருக்கும். அண்ட் இஸ் கவர்டு வித் ஹையலின் காட்லேஜ். ஹையலின் காட்லேஜ் அது கவர் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் இட் ஹேஸ் சுப்பீரியர் கான்கேவ் சர்ஃபேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், சுப்பீரியர் கான்கேவ் சர்ஃபேஸ் இருக்கா? அதான் சொல்லியிருக்கிறாங்க. விச் ஆர்டிகுலேட்ஸ் வித் த கேபிட்டலம் ஆஃப் த ஹியூமரஸ். ஹியூமரஸ் போன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் படித்தப்போ பார்த்தோம். கேபிட்டலம் எங்கே இருக்குன்னா லேட்ரல் சைடில் இருக்கும். ஸோ இந்த ரேடியஸ் போனும் லேட்ரல் சைடில் தான் இருக்குது. ஸோ இது நீங்கள் எப்படி இமேஜின் பண்ணி பாருங்கள், மேலே ஹியூமரஸ் போன் இருக்கும். ஸோ லேட்ரல் சைடில் தான் அந்த கேபிட்டலமில் போயிட்டு அது அட்டாச் ஆகும். ஓகேவா? ஆர்டிகுலேட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம் பண்ணணும், எல்போ ஜாயிண்ட். ஓகேவா? ஸோ தென் என்னென்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஹெட், அதாவது அந்த ஹெட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குது, அதுவுமே ஆர்டிகுலராக தான் இருக்குமா அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? மேலேயும் ஆர்டிகுலேட் ஆகிட்டு இருக்கும், அதில் சர்க்கம்ஃபரன்ஸும் ஆர்டிகுலராக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அண்ட் அது எங்கே போய்ட்டு ஆர்டிகுலேட் ஆகுது அப்படின்னாச்சுன்னா, இதுக்கடுத்து நம்ம அல்னா படிப்போம். ஓகேவா? அந்த அல்னா போனோட இந்த இடம் பேர் என்ன, ரேடியல் நாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரேடியல் நாட்ஸ் ஆஃப் அல்னாவில் போயிட்டு இந்த ஹெட்டு ஆர்டிகுலேட் பண்ணோம். ஸோ
அதோட அந்த ரேடியல் நாட்ச் ஆஃப் த அல்னா, அப்புறம் இந்த ஹெட்டு, அப்புறம் ஒரு ஆனுலார் லிகமெண்ட் சொல்கிற லிகமெண்ட் வரும், அதில் ஃபுல்லாக அப்படி கவர் ஆகிருக்கும். நான் அப்புறம் ஒரு பிக்சர் காமிக்கிறேன், ஓகேவா. ஸோ அதெல்லாம் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா சுப்பீரியர் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட், ஓகேவா. சுப்பீரியர் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட், ஓகேவா. ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க இதில். ஸோ தென் என்ன அப்படின்னாச்சுன்னா நெக்கு வந்து பார்த்தோன்னா நான் முதலே சொன்னேன், நெக்கு வந்து நேரோவாக இருக்கும். அண்ட் நெக் இஸ் என்க்ளோஸ் வித் நேரோ லோவர் மார்ஜின் ஆஃப் த ஆனுலார் லிகமெண்ட். அதான் ஆனுலார் லிகமெண்ட் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் வந்து பார்த்தோன்னா அந்த ஹெட்டும் நெக்கு வந்து கேப்சுலர் அட்டாச்மெண்ட் அதில் இருக்காது, அது வந்து ஃப்ரீ ஃப்ரம் கேப்சுலர் அட்டாச்மெண்ட், ஓகேவா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இது வந்து அந்த சாக்கெட்டில் இந்த சாக்கெட்டில் இருக்கும்போது அது ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும், அந்த ஹெட்டும் நெக்கு மட்டும் ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. சரி, தென் வந்து ரேடியல் டியூப்ரோசிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்னோம் இது வந்து ஃபஸ்ட் மீடியல் சைட் ஆஃப் த நெக்குக்கு கொஞ்சம் கீழே இருக்குது அப்படின்னு சொன்னோம். இதான் மீடியல் சைட், அப்படி தான் ஷார்பஸ்ட் பார்டர் நெக்கு கீழே இருக்குன்னு சொன்னோம். தென் வந்து பார்த்தோன்னா இந்த ரேடியல் டியூப்ரோசிட்டி பொறுத்த வரைக்கும் இதோட ஆன்டீரியர் பார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா ஸ்மூத்தாக இருக்கும். போஸ்டீரியர் பார்ட் வந்து ரஃப்பாக இருக்கும், நம்ம தொட்டு பார்த்தா தெரியும். ஆன்டீரியர் பார்ட் வந்து ஸ்மூத்தாக இருக்குது, போஸ்டீரியர் பார்ட் வந்து ரஃப்பாக இருக்குது, ஓகேவா. ஸோ இதோட அப்பர் எண்டு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து போகிறோம் ஷாஃப்ட்டுக்கு போகிறோம், ஓகேவா. ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் ஹேஸ் ஆன்டீரியர் பார்டர், மீடியல் பார்டர், தென் போஸ்டீரியர் பார்டர். இதே தான் நம்மளுக்கு வந்து அல்னாலே வரும். பட் அங்கே வந்து இங்கே மீடியல் பார்டர் வருதுன்னா அங்கே வந்து லேட்ரல் பார்டர் வரும், ஓகேவா. நம்ம பார்க்கும்போது அது ஈஸியாக இருக்கும், ஓகேவா. சரி, ஓகே. இப்போ வந்து ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம், ஆன்டீரியர் பார்டர் பார்ப்போம். ஆன்டீரியர் பார்டர் பொறுத்த வரைக்கும் இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த ஆன்டீரியர் மார்ஜின் ஆஃப் த ரேடியல் டியூப்ரோசிட்டி. இது என்ன ரேடியல் டியூப்ரோசிட்டி நம்ம சொன்னோம்ல, ரேடியல் டியூப்ரோசிட்டியோட ஆன்டீரியர் மார்ஜின்லேருந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது ஆன்டீரியர் பார்டர் இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படியே வந்து எங்கே போய் முடியும் அப்படின்னாச்சுன்னா இது டு த ஸ்டைலாய்ட் ப்ராசஸோட அந்த இடத்தோட முடியுது. ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. தென் பார்த்தோன்னா இதோட அப்பர் ஹாஃபில் வந்து ஒரு ஆப்ளிக் ரிட்ஜ் இருக்கும். உங்களுக்கு இதில் தெளிவாக இல்லைன்னா நீங்கள் புக்கில் பார்க்கலாம், பேஜ் நம்பர் 19 2.19 பார்த்தீங்கன்னா தெரியும். ஆன்டீரியர் ஆப்ளிக் லைனுன்னு இருக்கும். அப்படியே வந்து அது மேலே மட்டும் அப்படியே ஆப்ளிக்காக வந்திருக்கு, கீழே வந்து அப்படியே வெர்டிக்கலாக வந்துருச்சு, ஓகேவா. அதான் சொல்லியிருப்பாங்க. தென் கீழே வந்து அதான் க்ரெஸ்ட் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அவ்வளோதான் ஆன்டீரியர் பார்டர். தென் போஸ்டீரியர் பார்டர் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம போஸ்டீரியர் பார்டர் வந்து இப்படி பார்க்குறப்போ ஒன்றுமே தெரியாது. இப்படி தொட்டு பார்த்தோம்னா நடுவில் மீடியல் சைடில் மட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு ட்ரேஸபிளாக இருக்கும், ஓகேவா. அதான் சொல்லியிருக்காங்க, கிளியர்லி ஃபைண்ட் அட் த மீடியல். அதே மாதிரி தான் ஆன்டீரியர் இந்த மாதிரியே தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஆப்ளிக் லைன் வருதா, தெரியுதா. இதில் தெரியலனா நீங்கள் புக்கில் பாருங்கள், போஸ்டீரியர் பார்டரில் 2.20 ஃபிகரில் பாருங்கள் தெரியும். ஸோ போஸ்டீரியர் பார்டர்லேயும் ஒரு ஆப்ளிக் லைன். ஸோ அதுலேயே அது பேர் என்னன்னா போஸ்டீரியர் ஆப்ளிக் லைன், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மீடியல் பார்டர் போகிறோம். மீடியல் பார்டர் என்ன சொன்னால் ஷார்பஸ்ட் பார்டர். தென் அதர் டூ பார்டர்ஸ் கம்பேர் பண்ணுறோம், இது ரொம்ப ஷார்பஸ்ட் பார்டர்னு சொல்கிறாங்க. மீடியல் பார்டர் வந்து இன்னொரு பேர் என்ன இன்டரோசியஸ் பார்டர்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு இன்டரோசியஸ் மெம்பரைன் வரும், அது போயிட்டு இங்கே அல்நாட்டி போயிட்டும் அட்டாச் ஆகும். அல்னாலே பாருங்கள் இங்கே ஒரு பார்டர் இருக்கா, இந்த பார்டரும் இன்டரோசியஸ் பார்டர் தான் சொல்லுவோம். சரி, நம்ம அடுத்து படிக்கலாம் பார்ப்போம், ஓகேவா. ஸோ இதை இன்டரோசியஸ் பார்டர் சொல்கிறோம். இது வந்து என்னென்னா இது எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ரேடியல் டியூப்ரோசிட்டிலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்படியே மேலேருந்து எங்கே போகுது எங்கே முடியுது அப்படின்னாச்சுன்னா அல்னார் நாட்ச் பிலோ வந்து இதுதான் என்னென்னா அல்னார் நாட்ச். நான் சொல்ல மறந்துட்டேன், ஓகேவா. இதுதான் அல்னார் நாட்ச். எதுக்காக இது அல்னார் நாட்ச் சொல்கிறோம் அப்படின்னா இப்போ முதலே உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே என்ன சொன்னோம், ரேடியல் நாட்ச் சொன்னோமா, ரேடியல் நாட்ச்சிட்ட போயிட்டு அந்த ஹெட்டு போயிட்டு அட்டாச் ஆகி சுப்பீரியர் ரேடியல் ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ண சொன்னோம். அதே மாதிரி இங்கே ஒரு அல்னார் நாட்ச் இருக்கும். அது எதுக்காகனா இந்த கீழே உள்ள ஹெட்டு போயிட்டு இதில் அட்டாச் ஆகி இன்ஃபீரியர் ரேடியல் ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணணும் அந்த கீழே, புரியுதா. அதுக்காக தான் இந்த இடம் வந்து என்னென்னா ரேடியல் நாட்ச், அது வந்து அல்னார் நாட்ச். சரி அது ரேடியல் நாட்ச், இது வந்து அல்னார் நாட்ச், ஓகே. ஸோ அந்த அல்னார் நாட்ச் இருக்குல்ல, அது வரைக்கும் என்னது எண்ட் ஆகுது, இந்த மீடியல் பார்டர் வந்து எண்ட் ஆகுது, ஃபினிஷ் ஆகுதுன்னு சொல்கிறோம், ஓகேவா. ஸோ இது வரைக்கும் இது டவுட் இல்லை. இதை டவுட் தான் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேவா. ஓகே, தென் வந்து இப்போ வந்து நம்ம சர்ஃபேஸஸ் போகலாம், ஓகேவா. சர்ஃபேஸஸ் பொறுத்த வரைக்கும் இன்னொன்று சொல்ல மாதிரி மீடியல் பார்டரில் வந்து இன்டரோசியஸ் மெம்பரைன் அதான் சொன்னேன்ல 3/4 வரும் இன்டரோசியஸ் மெம்பரைன், இதில் கீழே வரும் 3/4, ஓகேவா. ஓகே, தென் சர்ஃபேஸஸ் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா ஆன்டீரியர் சர்ஃபேஸ், தென் போஸ்டீரியர் சர்ஃபேஸ், தென் பார்த்தோன்னா லேட்ரல் சர்ஃபேஸ், ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட் ஆன்டீரியர் சர்ஃபேஸ் பார்ப்போம். இட் லைஸ் பிட்வீன் த ஆன்டீரியர் பார்டர் அண்ட் இன்டரோசியஸ் பார்டர். தென் பார்த்தோன்னா இதில் வந்து நியூட்ரியன் ஃபொராமன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா நியூட்ரியன் ஃபொராமன்.
இப்போ நம்ம வந்து போன் நம்மளுக்கு கொடுத்து ஐடென்டிஃபை பண்ண சொன்னாலுமே நம்ம எடுத்ததும் நம்ம நியூட்ரியன் ஃபொராமன் பார்த்தோன்னே இது ஆன்டீரியர் சர்ஃபேஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி கூட நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸி வேல எப்படி நம்ம சைட் மெஷன் பண்ணலாம் அப்படின்னா சொன்னால் இந்த ரேடியல் டியூபரோசிட்டி வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சொன்னால் மீடியல் சைடில் வந்திருக்கும், ஸ்டைலாட் ப்ராசஸ் வந்து லேட்டரில் வந்திருக்கும், நியூட்ரியன் ஃபொராமன் ஆன்டீரியர் சர்ஃபேஸில் வந்திருக்கும். ஸோ நீங்கள் இப்படி வச்சு கூட யாராவது உங்களோட வைவால கேட்டாங்கன்னா நீ இப்படி வச்சு கூட நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. தென் நெக்ஸ்ட்டு வந்து அந்த நியூட்ரியன் ஃபொராமன் அடுத்து அந்த நியூட்ரியன் ஆர்ட்ரி இருக்கா. அந்த நியூட்ரியன் ஆர்ட்ரி வந்து பிரான்ச் ஆஃப் ஆன்டீரியர் இன்ட்ரோசோசியல் ஆர்ட்ரின்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் இல்லை, தெரியல, நீங்கள் வேணுமா எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து போஸ்டீரியர் சர்ஃபேஸ் பார்ப்போம். போஸ்டீரியர் சர்ஃபேஸ் வந்து எப்படின்னா இட் லைஸ் பிட்வீன் த போஸ்டீரியர் பார்டர், இந்த இருக்கா போஸ்டீரியர் பார்டர் அண்ட் த இன்ட்ரோசியஸ் பார்டர் ஆர் மிடில் பார்டர். ஓகேவா? தென் லேட்ரல் சர்ஃபேஸ் பார்த்தோன்னா இட் லைஸ் பிட்வீன் த ஆன்டீரியர் பார்டர் அண்ட் த posterior border. Okay, anterior and posterior border, the lateral surface. இதில் வந்து ரஃப் அண்ட் ஏரியா இந்த மிடில் பார்ட் தான். மிடில் பார்ட்டில் ரஃப் அண்ட் ஏரியா தான் இருக்குது பாருங்கள், தெரியும். ரஃப் அண்ட் ஏரியா இந்த மிடில் பார்ட் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, தென் வந்து இது இவ்வளோ தான் ஷாஃப்ட். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ லோவர் எண்டு பார்ப்போம். லோவர் எண்ட் இட் இஸ் த வைடஸ்ட் பார்ட் ஆஃப் த போனோட வைடஸ்ட் பார்ட் தான் எது? இந்த லோவர் எண்டு. பார்த்தீங்கன்னா மேலாம் அப்படியே ஒல்லியாக வந்திருக்கு, கீழே மட்டும் வைடாக இருக்கா, அதான் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 சர்ஃபேஸஸ் இருக்குது. ஓகேவா? 5 சர்ஃபேஸஸ் என்னென்னு சொல்கிறேன், கிளியராக கேட்டுக்கோங்க. இது வந்து ஆன்டீரியர் சர்ஃபேஸ். ஓகேவா? தென் வந்து இப்படி உள்ளே வருதுல, இது வந்து என்னென்னா மீடியல் சர்ஃபேஸ். ஓகேவா? தென் இது வந்து போஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஓகேவா? இந்த ஆன்டீரியருக்கு இந்த பக்கம் லேட்ரல் சர்ஃபேஸ். தென் வந்து அப்படியே கீழே திருப்பினா இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்டீரியர், anterior, lateral, medial, then posterior, then inferior. ஓகேவா? இப்போ ஒன்றா பார்ப்போம். ஆன்டி சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் திக் ப்ராமினன்ட் ரிட்ஜ். நான் முதல்ல சொன்னேன் ஆன்டி சர்ஃபேஸ் ஆஃப் த லோவர் எண்டில் திக் ப்ராமினன்ட் ரிட்ஜாக இருக்குன்னு சொல்லிட்டு அதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ரேடியல் ஆர்ட்ரி வந்து நம்ம பால்பேட் பண்ண முடியும். இந்த சர்ஃபேஸில் நம்ம கையை வச்சு பார்க்கும்போது ரேடியல் ஆர்ட்ரி நம்ம வந்து பால்பேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்கள் எழுதணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன போஸ்டீரியர் சர்ஃபேஸ் நான் சொன்னது ஆல்ரெடி 4 குரூப்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அப்புறம் வந்து ஒரு டியூபர்குல் இருக்குன்னு சொன்னோமா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ தென் வந்து மீடியல் சர்ஃபேஸ். மீடியல் சர்ஃபேஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நான் சொன்னேன்ல. மீடியல் சர்ஃபேஸ் இஸ் ஆக்குபைட் பை த அல்னார் நாட்ச் ஆஃப் த ஹெட் ஆஃப் த அல்னா. மீடியல் சர்ஃபேஸ் இஸ் ஆக்குபைடு பை த அல்னார் நாட்ச். எதுக்காக? அந்த அல்னாவோட ஹெட்டு. ஆக்சுவலாக இதுதான் அல்னாவோட ஹெட்டு. ஓகேவா? அல்னாவோட ஸ்டைலாட் ப்ராசஸ் ரொம்ப குட்டியாக இருக்கு பாருங்கள். இந்த ஹெட்டு தான் போய்ட்டு இதில் அட்டாச் ஆகும். அதுக்காக அந்த அல்னா நாட்ஸ் இருக்குது இங்கே மீடியல் சர்ஃபேஸில். எதோட மீடியல் சர்ஃபேஸ்? லோவர் எண்டோட மீடியல் சர்ஃபேஸில் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் வந்து லேட்ரல் சர்ஃபேஸ் பார்ப்போம். லேட்ரல் சர்ஃபேஸ் இதுதான் லேட்ரல் சர்ஃபேஸ். வச்சுருக்கீங்கன்னா ஸ்டைலாட் ப்ராசஸை கொடுக்குறது தான் என்னது பதற தெரியுதுல. லேட்ரல் சர்ஃபேஸ் தான் ஸ்டைலாட் ப்ராசஸை ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்கிறாங்க. தென் வந்து என்னது லாஸ்ட்டாக ஃபைனலாக என்னது இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் பார்ப்போம். இன்ஃபீரியர் சர்ஃபேஸ் இஸ் அ ட்ரையாங்குலர் ஏரியா, பேர் ட்ரையாங்குலர் ஏரியா ஃபார்ம்ஸ் அ ஸ்காஃபாய்ட் போனுக்கு. இது வந்து ஆக்சுவலாக எங்கே போய் அட்டாச் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸ்காஃபாய்ட் போன் அண்ட் அது பேர் என்ன, லூனேட் போனோட மீடியல் குவாட்ராங்குலர் ஏரியா. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் ஒரு டயக்ராம் இதுக்கு அடுத்து காமிக்கிறேன். ஸோ அதை பார்த்துடும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ தென் தேங்க்யூ. அட்டாச்மெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அட்டாச்மெண்ட் பார்ப்போம். ஓகேவா? ஸோ வந்து நீங்கள் பேஜ் நம்பர் 20 புக்கில் எடுத்துக்கோங்க அண்ட் இந்த டயக்ராமே பாருங்கள். ஓகேவா? biceps brachii is inserted into the rough posterior part of the radial tuberosity. நான் சொன்னேன்ல radial tuberosity இந்த இருக்கா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்கா, அதில் போயிட்டு எது இந்த பச்சை கலரில் காமிக்கிறது என்னென்னா இன்சர்ஷன். ஓகேவா? அதான் அந்த ரேடியல் டியூபரோசிட்டியில் போயிட்டு இந்த biceps brachii இன்சர்ட் ஆகுது. ஓகேவா? அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த ரஃப் போஸ்டீரியர் பார்ட் நான் சொன்னேன்ல, என்னது ஸ்மூத் ஆன்டீரியர் பார்ட் அண்ட் ரஃப் போஸ்டீரியர் பார்ட். அந்த ரஃப் போஸ்டீரியர் பார்ட்டில் போயிட்டு இந்த பைசப்ஸ் பேக்கி இன்சர்ட் ஆகுது. ஓகே, தென் வந்து சுப்பினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். சுப்பினேட்டர் இஸ் இன்சர்ட்டட் இன்டு த அப்பர் பார்ட் ஆஃப் த லேட்ரல் சர்ஃபேஸ். ஸோ ரேடியஸ் பாருங்கள், ரேடியஸோட அப்பர் பார்ட் லேட்ரல் சர்ஃபேஸ் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே நல்லா புரியும். சுப்பிட்டர் மட்டும் அதை மசில் வந்து அதில் போய்ட்டு இன்சர்ட் ஆகுது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? தென் ப்ரோனேட்டர் டீரிஸ் இன்சர்ட்டட் இன்டு த மிடில் ஆஃப் த லேட்ரல் சர்ஃபேஸ். ரேடியஸோட லேட்ரல் சர்ஃபேஸில் போய்ட்டு இந்த ப்ரோனேட்டர் டீரிஸ் வந்து இன்சர்ட் ஆகுது. ஓகே, இது எல்லாமே இன்சர்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் ஆரிஜினுக்கு போகலை. ஓகே, இன்சர்ட் ஆகுது. நீ ஆரஞ்சு கலரில் பார்த்ததும் ஆரிஜின் நினச்சிட வேணாம், இதெல்லாம் இன்சர்ஷன் தான். ஓகே, தென் brachioradialis is inserted into the lower part of the lateral surface. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் lateral surface styloid process பார்த்தீங்களா, lateral surfaceல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ lateral surfaceல போயிட்டு என்னது இந்த brachioradialis வந்து இன்சர்ட் ஆகுது. ஓகே, just above the styloid process. ஓகேவா? கிளியரா?
ஓகே தென் வந்து இப்போ ஆரிஜின் பார்க்கலாம். என்னென்னா ஃப்ளெக்ஸார் டிஜிட்டோரம் சூப்பர்ஃபிஷியாலிஸ் இருக்குல்ல, அந்த மசில் வந்து எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னா இந்த ஆன்டீரியர் ஆப்ளிக் லைன். நம்ம ஆன்டீரியர் ஆப்ளிக் லைன் பார்த்தோமா இதில் ரேடியஸோட அப்பர் இதில் ஆன்டீரியர் பார்டரில், அந்த ஆன்டீரியர் ஆப்ளிக் லைனில் தான் இது ஆரிஜின் ஆகுது, அதான் சொல்லியிருக்கிறாங்க. தென் வந்து அப்பர் பார்டர் ஆஃப் த ஆன்டீரியர் பார்டர் அதுலேயும் ஆரிஜின் ஆகுது, ஆன்டீரியர் பார்டர் அப்பர் பார்ட்லேயும் ஆரிஜின் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, உங்கள் ஞாபகம் தான் எழுதுங்க, இல்லைன்னா இது மட்டும் போதும், இந்த ஒரு பாயிண்ட் மட்டும். ஓகேவா. தென் வந்து ஃப்ளெக்ஸார் பாலிசிஸ் லாங்கஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எங்கே ஆரிஜின் ஆகுதுன்னா அப்பர் 2/3 ஆஃப் த ஆன்டீரியர் சர்ஃபேஸோட அப்பர் 2/3 அது வந்து ஆரிஜின் ஆகுது. உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தோன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரி, ஓகேவா. ஓகே, தென் இன்ட்ரோசியஸ் மெம்பரேன். நான் முதல்ல சொன்னேன்ல இன்ட்ரோசியஸ் மெம்பரேன், இந்த பாருங்கள் இதுதான் அந்த இன்ட்ரோசியஸ் மெம்பரேன். புரியுதா? ஆக்சுவலாக ரேடியஸோட மீடியல் பார்டரும் அல்னாவோட லேட்ரல் பார்டரும் ஃபார்ம் ஆகிற ஒரு இடம், ஐ மீன் அங்கே தான் இந்த இன்ட்ரோசியஸ் மெம்பரேன் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஓகே, அவ்வளோதான். ஓகேவா. தென் சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோலிஸ் ஃப்ராக்சரே பார்த்துருவோம் கிளினிக்கல் அனாட்டமியில். அதுக்கு முன்னாடி ஆசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். ஆசிஃபிகேஷனில் வந்து என்னென்னா ஈஸி தான். இப்போ வந்து எப்படின்னா ஷாஃப்ட்டு வந்து ப்ரைமரி சென்டரில் வந்து ஆசிஃபை ஆகுது. ஓகேவா. இந்த லோவர் ரெண்டும் அப்பர் ரெண்டும் செகண்டரி சென்டர்லேருந்து ஆசிஃபை ஆகுது. ஓகேவா, ஈஸி தானே. ஃபஸ்ட்டு ஷாஃப்ட்டு ப்ரைமரி சென்டர்லேருந்து அப்படியே வருது, அப்புறம் வந்து அப்பர் ரெண்டு லோவர் ரெண்டும் செகண்டரி சென்டர்லேருந்து வருது. இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா. சரி, ஓகே. இப்போ வந்து கிளினிக்கல் அனாட்டமி பார்த்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரேடியஸ் வந்து எப்படின்னா காமன்லி கெட் ஃப்ராக்சர்ட் அபவுட் 2 cm above its லோவர் எண்டு. பார்த்தீங்களா, இந்த லோவர் எண்டோட கொஞ்சம் மேலே வந்து 2 cm கொஞ்சம் மேலே இந்த இது வந்து ஃப்ராக்சர் ஆகும். எதனால அப்படின்னா நம்ம கையை வந்து ஃபுல்லாக நம்ம கையை வெளியில் அப்படி நீட்டிட்டு, இப்போ வந்து ஒரு டயக்ராம் காமிக்கிறேன். இப்போ இந்த இவங்களை பார்த்து தெரியும் கையை ஃபுல்லாக அப்படி கீழே அப்படி ஊனிட்டு கீழே விழுந்துடுறாங்களா, அதனால தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகுது. அதான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாச்சுன்னா டிஸ்டல் ஃப்ராக்மெண்ட் இஸ் டிஸ்பிளேஸ் அப்வர்ட்ஸ் அண்ட் பேக்வேர்ட்ஸ். இப்போது இதில் பாருங்கள் கோலிஸ் ஃப்ராக்சர் டிஸ்டல் ஃப்ராக்மெண்ட் என்ன ஆகும்னா அப்வர்ட் பேக்வேர்டாக இப்படி ஆயிருக்கனால இது இப்படி இருக்கும். கையை பாருங்கள், இந்த மேலே அதாவது அப்போர்டாகவும் பேக்வேர்டாகவும் நீங்கள் புக்கில் பிக்சர் பார்த்தாலே தெரியும். ஏல பார்த்தீங்கன்னா மேலே தூக்கிட்டு இருக்கனால கையை வந்து இப்படி தான் வைக்க முடியும், கையிலலாம் மேலே தூக்கி தான் வைக்க முடியும். சரியா, அதான் சொல்லியிருக்கிறாங்க. எதனாலனா ஃபஸ்ட் நார்மலாக நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த அல்னார் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்து டிஸ்டலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த ரேடியல் ஸ்டைல் ப்ராசஸ் கம்ஸ் டு லைன் ப்ராக்சிமல் டு த அல்னார் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். அதாவது ரேடியல்ஸ் அதான் நீங்கள் அதை ரீட் பண்ணால் உங்களுக்கு புரியும். டிஸ்டல் ஃப்ராக்மெண்ட்ஸ் டிஸ்பிளேஸ்ட் அப்வர்ட்ஸ் அண்ட் பேக்வர்ட்ஸ் ரேடியல் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் கம்ஸ் டு த இந்த ரேடியல் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் வந்து இதுக்கு ப்ராக்சிமலாக கிட்ட, அதாவது இந்த ரேடியல் ஸ்டைலாய்ட் ப்ராசஸும் அல்னாரோட ஸ்டைலாய்ட் ப்ராசஸும் என்னென்னா பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ இந்த மாதிரி பக்கத்தில் வர மாதிரி ஒரு இது ஆயிரும். ஆனால் நார்மல் எப்படின்னா அது ரெண்டுமே டிஸ்டலாக தான் இருக்கும். ஓகேவா, புரியுதா. அந்த டிஸ்டலாக இருக்கா, இது இங்கே இருக்குது. அதாவது ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் ஆஃப் அல்னா இங்கே இருக்குது, ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் ஆஃப் ரேடியஸ் இங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆனால் அது வந்து காலேஜ் ஃப்ராக்சர் ஆனது என்ன ஆகும்னா அது ரெண்டும் கிட்ட வந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால தான் கையை நல்லா மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி ஆயிடுது. ஸோ அதுதான் என்னென்னா கோலிஸ் ஃப்ராக்சர். அதே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்னென்னதுன்னா ஸ்மித்ஸ் ஃப்ராக்சர். எப்படின்னா டிஸ்டல் ஃப்ராக்மெண்ட் வந்து எப்படின்னா ஆன்டீரியராக டிஸ்பிளேஸ் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து ஆன்டீரியர் டிஸ்பிளேஸ் ஆகணும். நம்ம கை இப்படி தான் வைப்பாங்க அவங்க. புரியுதா. இதில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். தெரியுதா. அதில் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அதாவது காலேஜ் ஃப்ராக்சரில் பார்த்தோன்னா டிஸ்டல் ஃப்ராக்மெண்ட் என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா அப்வர்ட்ஸ் அண்ட் பேக்வேர்ட்ஸ். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஆன்டீரியராக டிஸ்பிளேஸ் ஆகிறதுனால அவங்களோட கை என்ன ஆகுது இப்படி மடக்குன மாதிரி இன்வேர்டு சைடு அதான் பாருங்க இன்வேர்டாக இருக்கா, இந்த பார்த்தீங்கன்னா தெரியுதா, அப்படி இருக்கும். ஸோ அது என்ன ஸ்மித்ஸ் ஃப்ராக்சர். ஓகேவா, இது வரைக்கும் அது டவுட் இல்லைல்ல. ஓகே. தென் புல்டு எல்போ பார்த்தீங்கன்னா அந்த கையை பிடிச்சி தூக்குறப்போ நான் காமிச்சேன்ல உங்களுக்கு ஆனுலார் லிகமெண்ட்டு அது வந்து இதாகிரும். அதான் பாருங்கள் சடன் பவர்ஃபுல் ஜெர்க்கும். அந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் கை ரொம்ப என்ன சொல்கிறது ஃபுல்லாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும்ல. ஸோ வந்து அப்படி பிடிச்சி தூக்கும் போது என்ன ஆகுனா அந்த ரேடியஸோட ஹெட்டு வந்து சப்லக்ஸேஷன் அப்படி ஆயிருமா. ஸோ புல்டு எல்போ அப்படி தூக்கும் போது ஸோ அப்படி ஆயிரும் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அல்னா பார்க்கலாம். ஓகேவா. ஸோ அல்னா வந்து நல்லா கவனிங்க. ஓகேவா. இது வந்து லைட்டாக நீங்கள் கவனிக்கணும்னு கொஞ்சம் குழப்பம். ஓகேவா. ஸோ நல்லா கவனிங்க. ஓகே. அல்னா இஸ் அ மீடியல் போன் ஆஃப் த ஃபோராம். தான் நம்ம ஃபோராமோட மீடியல் சைடில் இருக்கும் அல்னா. நம்ம அதில் பார்த்த மாதிரி அதில் வந்து லேட்ரல் போன் ஆஃப் த ஃபோராம், இது மீடியல் போன் ஆஃப் த ஃபோராம். தென் இட் இஸ் ஹோமோலகஸ் வித் த டிபியா ஆஃப் த லோவர் லிம். ஓகேவா. அப்போ டிபியா வந்து மீடியல் சைடில் வரும். ஓகேவா. ஸோ தான் சொல்லி இருக்கிறாங்க. தென் வந்து என்னென்னா பார்ட்ஸ் பார்ப்போம். பார்ட்ஸ் என்ன அப்படின்னாச்சுன்னா இட் ஹாஸ் அன் அப்பர் எண்ட் வித் 2 ப்ராசஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பர் எண்ட் ஹாஸ் 2 ப்ராசஸ் இருக்கும். இதுவும்
ஐ மீன் ட்ரோக்லியர் நம்ம அடுத்து பார்ப்போம். 2 ப்ராசஸ் இருக்கும். தென் ஷாஃப்ட் இருக்கும். தென் நேரோவர் ரவுண்டட் லோவர் எண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ தென் நம்ம இப்போ வந்து சைடு டிட்டர்மினேஷன் பார்ப்போம். சைடு டிட்டர்மினேஷன் வந்து ஃபஸ்ட் என்ன, அப்பர் எண்ட் எப்படி இருக்குன்னா ஹூக்கு மாதிரி இருக்கும். பார்த்தா தெரியுதுல்ல, ஹூக்கு மாதிரி இருக்கும். அண்ட் இட் இஸ் கான்கேவிட்டி டைரக்டட் ஃபார்வேர்ட்ஸ். அது ஒரு கான்கேவிட்டி ஃபார்வேர்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தென் வந்து இது என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொன்னேன், சொல்லலையோ. என்னென்ன ப்ராசஸ் இருக்குன்னா ஒலக்ரோனான் ப்ராசஸ். ஓகே, ஒலக்ரோனான் ப்ராசஸ். தென் என்னதுன்னா கொரோனாய்ட் ப்ராசஸ் எதுவும் இல்லை, அந்த இதுதான் கொரோனாய்ட் ப்ராசஸ். ஓகே, ஒலக்ரோனான் ப்ராசஸ் தென் கொரோனாய்ட் ப்ராசஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒலக்ரோனான் ப்ராசஸ் பார்ப்போம். ஒலக்ரோனான் ப்ராசஸ் என்னென்னா ப்ராஜெக்ட்ஸ் அப்வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஷாஃப்டில் இருந்து அப்வேர்ட்ஸாக இருக்குது. மீன் இங்கேருந்து அப்வேர்ட்ஸ் ஃப்ரம் ஷாஃப்ட்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் இதில் பார்த்தோன்னா என்ன, இட் ஹேஸ் சுப்பீரியர், ஆன்டீரியர், போஸ்டீரியர், மீடியல் அண்ட் லேட்ரல் சர்ஃபேஸ். இதில் இத்தனை சர்ஃபேஸஸ் இருக்குது இதில் ஒலக்ரோனான் ப்ராசஸில். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா ஆன்டீரியர் சர்ஃபேஸ் பார்ப்போம். ஆன்டீரியர் சர்ஃபேஸ் என்ன, இட் இஸ் ஆர்டிகுலர். இதுதான் ஆன்டீரியர் சர்ஃபேஸ். தென் சுப்பீரியர் சர்ஃபேஸ். தென் பின்னாடி பார்த்தோன்னா இது வந்து போஸ்டீரியர் சர்ஃபேஸ். தென் வந்து இதான் மீடியல் சர்ஃபேஸ். தென் லேட்ரல் சர்ஃபேஸ். ஓகேவா? புரியுதுல? இது டவுட் இல்லைல்ல? நானே கொஞ்சம் குழம்பி தான் இதை படித்தேன். கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது ரீட் பண்ணுறப்பே கொஞ்சம் அப்படியே ஏதாவது தப்பாக சொன்னேன்னா எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா. ஓகேவா? சரி, தென் ஆன்டீரியர் சர்ஃபேஸ் பார்ப்போம். ஆன்டீரியர் சர்ஃபேஸ் இட் இஸ் ஆர்டிகுலர். இட் ஃபார்ம்ஸ் த அப்பர் பார்ட் ஆஃப் த ட்ரோக்லியர் நாட்ச். இதுதான் ட்ரோக்லியர், நான் நாட்ச் சொல்ல மறந்துட்டேன். இதுதான் ட்ரோக்லியர் நாட்ச். ஓகேவா? ட்ரோக்லியர் நாட்ச் அண்டு வந்து ரேடியல் நாட்ச் இருக்கும். நான் சொன்னேன்ல ரேடியல் நாட்ச்சும் ஃபஸ்ட்டே ரேடியஸில் காமிக்கிறப்ப சொன்னேன் இல்லையா, அல்னார் நாட்ச்சும் ரேடியல் நாட்ச்சும் இது ட்ரோக்லியர் நாட்ச்சும். ஸோ இந்த ஒலக்ரோனான் ப்ராசஸ் வந்து ரேடியல் நாட்ச்சை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்பர் பார்ட்டில், அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஆன்டீரியர் சர்ஃபேஸுக்கு சொல்கிறாங்க. தென் வந்து போஸ்டீரியர் சர்ஃபேஸ் பார்த்தோன்னா இட் ஃபார்ம்ஸ் அ ட்ரையாங்குலர் சப்க்யூட்டேனியஸ் ஏரியா. அதாவது நம்ம கையை நீங்கள் வந்து அல்னால வச்சு பார்த்தாலே தெரியும், பின்னாடி பக்கம் போஸ்டீரியர் சர்ஃபேஸில் அதில் வந்து உங்களுக்கு வந்து தொட்டு பார்த்தா தெரியும், அதான் சப்க்யூட்டேனியஸாக இருக்கும். அண்ட் இட் இஸ் என்னென்னா ஸ்கின்லேருந்து செப்பரேட்டாக இருக்குமா ஃப்ரம் பர்ஸாக வந்து செப்பரேட் பண்ணுமா ஸ்கின்னையும் அந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸையும், அதான் சொல்லியிருக்கிறான். ஓகேவா? தென் பார்த்தோன்னா இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் இன்ஃபீரியர் எப்படின்னா இட் கண்டினியூஸ் வித் போஸ்டீரியர் பார்டர். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் ஷாஃப்டோட இது ஆக்சுவலாக ஷாஃப்டோட இது போஸ்டீரியர் பார்டர், நான் அப்புறம் சொல்கிறேன். அதோட இது கண்டினியூ ஆகுமா, இது திஸ் posterior surface of the olecranon process. ஓகேவா? தென் வந்து என்னென்னா இதில் அப்பர் பார்ட் ஃபார்ம்ஸ் த பாயிண்ட் ஆஃப் தி எல்போ. ஓகே, இன்ஃபீரியர் இதோட அப்பர் பார்ட் வந்து எல்போட பாயிண்ட் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, தென் வந்து மீடியல் சர்ஃபேஸ் பார்ப்போம். ஒலக்ரோனான் ப்ராசஸோட மீடியல் சர்ஃபேஸ், இதுதான் மீடியல் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ மீடியல் சர்ஃபேஸ் பார்த்தோன்னா இட் இஸ் கண்டினியூஸ் இன்ஃபீரியர் வித் மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஷாஃப்டோட மீடியல் சர்ஃபேஸ் வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் லேட்ரல் சர்ஃபேஸ் பார்த்தோன்னா இட் ஸ்மூத்தாக இருக்கும். லேட்ரல் சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா? அண்ட் கண்டினியூஸ் இஸ் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஷாஃப்டோட லேட்ரல் சர்ஃபேஸ் வந்து கண்டினியூஸ் ஆஃப் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் ஷாஃப்டாக சொல்கிறாங்க. இதான் லேட்ரல் சர்ஃபேஸ். ஓகேவா? தென் சுப்பீரியர் சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா சுப்பீரியர் சர்ஃபேஸில் வந்து இட்ஸ் போஸ்டீரியர் பார்ட் ஷோஸ் ஏ ரஃப் அண்ட் பார்ட். சுப்பீரியர் பார்ட்டில் ரஃப் அண்ட் பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போஸ்டீரியர் பார்ட்டில். ஓகேவா? ஓகே, இதான் ஒலக்ரோனான் ப்ராசஸ். மறுபடியும் ஒரு சொல்கிறேன் என்னென்னா சுப்பீரியர் சர்ஃபேஸ், ஆன்டீரியர் சர்ஃபேஸ், தென் போஸ்டீரியர் சர்ஃபேஸ், தென் மீடியல் சர்ஃபேஸ், தென் லேட்ரல் சர்ஃபேஸ். ஆன்டீரியர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலராக இருக்கும். இட் ஃபார்ம்ஸ் அ அப்பர் பார்ட் ஆஃப் த ட்ரோக்லியர் நாட்ச். தென் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரையாங்குலர் சப்க்யூட்டேனியஸ் ஏரியா. ஓகேவா? தென் இன்ஃபீரியர்லி எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா போஸ்டீரியர் பார்டர் ஆஃப் த ஷாஃப்ட் ஆஃப் த அல்னா. ஓகே, தென் என்னென்னா மீடியல் சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் கண்டினியூஸ் வித் த மீடியல் பார்டர் ஆஃப் த ஷாஃப்ட் ஆஃப் த அல்னா. ஓகே, மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஷாஃப்ட் ஆஃப் த அல்னா. தென் லேட்ரல் சர்ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இந்த ஒலக்ரோனான் ப்ராசஸோட லேட்ரல் சர்ஃபேஸ் பார்த்தோன்னா இட் கண்டினியூஸ் வித் த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஷாஃப்ட். இப்படி வச்சு பார்க்குறப்போ ஷாஃப்டோட போஸ்டீரியர் சர்ஃபேஸோட இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் வந்து கண்டினியூ ஆகி போயிருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இவ்வளோ தான் ஒலக்ரோனான் ப்ராசஸ். தென் வந்து கொரோனாய்டு ப்ராசஸ் பார்ப்போம். கொரோனாய்டு ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு க்ரோவோட பீக் மாதிரி இருக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் புக்கில் டயக்ராமில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் கொரோனாய்டு இருக்கா, அது வந்து ஒரு அந்த காக்காவோட பீக் மாதிரி இருக்கும்னு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இட் ப்ரொஜெக்ட்ஸ் ஃபார்வர்ட்ஸ் ஃப்ரம் த ஷாஃப்ட்லேருந்து ஃபார்வர்டாக ப்ரொஜெக்ட் ஆகிருக்கா, இப்படி மேலே அப்படியே ஃபார்வர்டாக அதான் சொல்லியிருக்கிறாங்க.
தென் என்னதுன்னா ஜஸ்ட் பிலோ த எலக்ட்ரான் ப்ராசஸுக்கு கீழே கொஞ்சம் கீழே அப்படி சொல்கிறாங்க. தென் வந்து இட் ஹேஸ் 4 சர்ஃபேசஸ். அதில் என்ன பார்த்தோம் 5 சர்ஃபேசஸ் பார்த்தோம். இதில் வந்து 4 சர்ஃபேசஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னாச்சுன்னா சுப்பீரியர் சர்ஃபேஸ்னால் இது தான் டயக்ராமில் கிளியராக கொடுத்துருக்காங்களா, இதான் சுப்பீரியர் சர்ஃபேஸ். தென் வந்து இது ஆன்டீரியர் சர்ஃபேஸ், மீடியல் சர்ஃபேஸ் அண்ட் லேட்ரல் போஸ்டீரியர் சர்ஃபேஸ் மட்டும் இருக்காது, மற்றபடி அதோட எல்லாமே இதில் இருக்கும். சுப்பீரியர், ஆன்டீரியர், மீடியல் அண்ட் லேட்ரல். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்னென்னா சுப்பீரியர் சர்ஃபேஸ் வைப்போம். சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஃபார்ம்ஸ் த எனக்கு தெரியும்ல ட்ராக்லியர் நாட்ஸ் மேலே இருக்குது. ஸோ இது ஃபார்ம்ஸ் த லோவர் பார்ட் ஆஃப் த ட்ராக்லியர் நாட்ஸ். ஓகே தென் ஆன்டீரியர் சர்ஃபேஸ் இஸ் ட்ரையாங்குலர். இது ஆக்சுவலாக ஆன்டீரியர் சர்ஃபேஸ் நினைக்கிறேன், தெரியல. நீங்கள் எது டவுட்னா சொல்லுங்கள். ஓகேவா? இதெல்லாம் தப்பாக சொல்லுன்னா சொல்லுங்கள். ஆன்டீரியர் சர்ஃபேஸ் வந்து ட்ரையாங்குலர் பார்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஓகே அண்ட் ரஃப். தென் லோவர் கார்னர் ஃபார்ம்ஸ் அல்னா டியூபரோசிட்டி. ஓகே ஆன்டீரியர் பார்ட்டோட லோவர் கார்னர் பார்த்தீங்கன்னா இது என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா அல்னா டியூபரோசிட்டி. புக்கில் பாருங்கள் டயக்ராமில் இருக்கா, லோவர் பார்ட் அல்னா டியூபரோசிட்டி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புக்கில் இல்லை. ஓகேவா? இதை குட்டியாக ஒரு சின்ன டயக்ராம் மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி பேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி பாருங்கள், திருப்பி பாருங்கள், இருக்குது இந்த அல்னா டியூபரோசிட்டி. ஓகேவா? 2.19 ஃபிகர் பேஜ் நம்பர் 19 இருக்குது அல்னா டியூபரோசிட்டி, அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே தென் சுப்பீரியர் சர்ஃபேஸ் சொல்லியாச்சு, ஆன்டீரியர் சர்ஃபேஸ் சொல்லியாச்சு. தென் லேட்ரல் சர்ஃபேஸ்னால் இதுதான். ஸோ இந்த லேட்ரல் சர்ஃபேஸோட அப்பர் பார்ட் இஸ் மார்க் பை த ரேடியல் நாட்ச். சொன்னோமா, லேட்ரல் சர்ஃபேஸோட அப்பர் பார்ட் இஸ் மார்க் பை த ரேடியல் நாட்ச். இதுக்காக ஃபார் த ஹெட் ஆஃப் த ரேடியஸ் அதான் சொல்லியிருக்கிறாங்க. தென் என்னென்னா ஆனுலர் லிகமெண்ட் இஸ் அட்டாச் டு த ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் மார்ஜின் ஆஃப் த நாட்ச். இந்த நாட்ஸோட ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் மார்ஜினில் வந்து ஆனுலர் லிகமெண்ட் வந்து அட்டாச் ஆகும். ஏன்னா ஹெட் ஆஃப் த ரேடியஸ்லேயே ஃபுல்லாக ஆனுலர் லிகமெண்ட் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்குமா. ஸோ அது வந்து இங்கே அட்டாச் ஆகிறப்ப இந்த ஆன்டீரியர் மார்ஜின்லேயே போஸ்டீரியர் மார்ஜின்லேயே வந்துட்டு இந்த ஆனுலர் லிகமெண்ட் வந்து அட்டாச் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் லேட்ரல் சர்ஃபேஸ். தென் இந்த லேட்ரல் சர்ஃபேஸில் வேறு என்ன சொல்கிறாங்கன்னா the lower part of the lateral surface forms the depressed area. அதில் என்ன ரேடியல் டியூபரோசிட்டி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. தான் இருக்கா? ஸோ அதான் ரேடியல் டியூபரோசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே தென் இது அல்னா டியூபரோசிட்டி, ரேடியல் டியூபரோசிட்டி. ஓகேவா? ஓகே தென் வந்து மீடியல் சர்ஃபேஸ் பார்ப்போம். மீடியல் சர்ஃபேஸ் கண்டினியூஸ் வித் த மீடியல் சர்ஃபேஸ் ஆஃப் த ஷாஃப்ட், சேம் அஸ் என்னது ஒலக்ரோனான் ப்ராசஸ். ஓகே தென் வந்து ட்ராக்லியர் நாட்ச் போவோம். ட்ராக்லியர் நாட்ச் இந்த இருக்குது மேலே. ஸோ ட்ராக்லியர் நாட்ச் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ். அது என்னன்னா எது கூட ஆர்டிகுலேட் ஆகும், ட்ரக்லியா ஆஃப் த ஹியூமரஸோட ஆர்டிகுலேட் ஆகி எல்போ ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணும். ஹியூமரஸோட ட்ரக்லியா இருக்குல்ல, நம்ம பார்த்தோம்ல, அது வந்து மீடியல் எண்டில் வரும். ஸோ அதில் போயிட்டு இந்த ட்ரக்லியர் நாட்ச் போயிட்டு ஆர்டிகுலேட் பண்ணும் டு ஃபார்ம் த எல்போ ஜாயிண்ட். ஓகே தென் வந்து என்னென்னா ரேடியல் நாட்ச்னால் இதுதான் ரேடியல் நாட்ச் ஆர்டிகுலேட்ஸ் வித் த நான் முதலே சொன்னது தான் ஹெட் ஆஃப் த ரேடியஸ் டு ஃபார்ம் த சுப்பீரியர் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட். இது ஈஸி தானே? இதோட அப்பர் ரெண்டு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷாஃப்ட் பார்ப்போம். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? தென் வந்து இப்போ ஷாஃப்ட் பார்ப்போம். ஷாஃப்ட்டில் பார்த்தோன்னா அதே மாதிரி நான் முதல் சொன்னேன்ல ரேடியஸ்க்கு அதே மாதிரி தான் 3 பார்டர்ஸ் அண்ட் 3 சர்ஃபேசஸ். 3 பார்டர்ஸ் என்னென்ன பார்டர் அப்படின்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு மேலே என்ன வரும், ஆன்டீரியர் பார்டர் முதல்ல சொன்ன மாதிரியே. தென் பார்த்தோன்னா பின்னாடி போஸ்டீரியர் பார்டர் வரும். தென் வந்து என்னது அதில் வந்து என்ன வந்துச்சு, மீடியல் பார்டர் வந்துச்சு. ஆனால் இதில் வந்து லேட்ரல் பார்டர் வரும். லேட்ரல் பார்டர் இன்னொரு பேர் என்ன, இன்ட்ரோசியஸ் பார்டர். இதே எப்படி சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆன்டீரியர் பார்டர், லேட்ரல் ஆர் இன்ட்ரோசியஸ் பார்டர், தென் போஸ்டீரியர் பார்டர். ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஆன்டீரியர் பார்டர் லேட்ரல் பார்டர் பார்ப்போம், இன்ட்ரோசியஸ் பார்டர் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோசியஸ் பார்டர் தான் ஷார்ப்பாக இருக்குது, அப்படி தானே? ஷார்ப்பஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ரவுண்டடாக அப்படி தான் இருக்குது. ஸோ இட் இஸ் அ ஷார்ப்பஸ்ட் பார்டர் இந்த மிடில் 2/4 தான் பார்த்தீங்கன்னா மிடில் 2/4 ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, அதான் சொல்லியிருக்கிறாங்க. தென் என்ன அப்படின்னாச்சுன்னா இன்ஃபீரியர் இட் கேன் பி ட்ரேஸ்டு டு த லேட்ரல் சைட் ஆஃப் த ஹெட். ஓகேவா? ஹெட்டோட லேட்ரல் இதான் ஹெட்டு. ஓகேவா? ஹெட்டு இது வந்து ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். ஓகேவா? ஹெட்டோட லேட்ரல் சைடில் இன்ஃபீரியர் அதாவது கொஞ்சம் லைட்டாக தான் ட்ரேஸபிளாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? தென் சுப்பீரியர்லி இட் இஸ் கண்டினியூஸ் வித் என்னது சுப்பைனேட்டர் க்ரஸ்ட். ஓகேவா? இந்த சுப்பைனேட்டர் க்ரஸ்ட்டில் வந்து இது சுப்பீரியரில் அது வந்து இதாகி போயிடுது. எப்படி அதோட அப்படி ஜாயின் ஆகி போயிடுது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? தென் வந்து என்னென்னா ஆன்டீரியர் பார்டர்னால் திக்காக இருக்குது பாருங்கள், திக் அண்ட் ரவுண்டடாக இருக்குது. திக் அண்ட் ரவுண்டட். தென் பார்த்தோன்னா இது எப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த அல்னார் நாட்ச் இருக்கு இல்லையா, சரி அல்னார் டியூபரோசிட்டி இருக்கு இல்லையா, அந்த அல்னார் டியூபரோசிட்டியோட மீடியல் சைடு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதில் அல்னார் டியூபரோசிட்டியோட மீடியல் சைட்லேருந்து இது ஃபார்ம் ஆகி எங்கே போய் முடியுது அப்படின்னா பாசஸ் பேக்வேர்ட்ஸ் அண்ட் இன் த லோவர் 1/3. தென் எங்கே போய் முடியுதுன்னா அந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸோட மீடியலில் போய் முடியுது பாருங்கள். இந்த தெரியுதா, மீடியலில் போயிட்டு முடியுது.
அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, தென் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் த அல்னார் நாட்ஸோட மீடியல் சைட்லேருந்து ஸ்டைலாய்ட் ப்ராசஸோட என்னது பேஸில் போயிட்டு முடியுது. ஓகே, சாரி, ஸ்டைலாய்ட் ப்ராசஸோட மீடியல் சைடில் போய்ட்டு முடியுது. ஓகேவா? ஓகே, தென் இப்போ வந்து போஸ்டீரியர் பார்டர் பார்ப்போம். போஸ்டீரியர் பார்டர் பார்த்தோன்னா இட் இஸ் சப்க்யூட்டேனியஸ். நீங்களும் கையை வச்சு உங்களோட அல்னாவை தொட்டு பாருங்களேன். கையை உள்ள அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். போஸ்டீரியர் பார்டர் தான் சொல்கிறாங்க சப்க்யூட்டேனியஸ் அப்படி சொல்லிட்டு. தென் இது இங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னாச்சுன்னா ட்ரையாங்குலர் சப்க்யூட்டேனியஸ் ஏரியா, அந்த பேக் ஆஃப் த ஒலக்ரான் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே வர போகுது. ஓகேவா? ஓகே, டெர்மினேட்ஸ் வந்து பேஸ் ஆஃப் த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். ஸ்டைலாய்ட் ப்ராசஸோட பேஸில் போயிட்டு அது எண்ட் ஆகுது. நம்மளுக்கு இதில் ட்ரேசபிளாக இருக்குது, பட் அது எண்ட் ஆகிற இடம் வந்து ஸ்டைலாய்ட் ப்ராசஸோட பேஸ். ஓகேவா? ஓகே, இதுதான் பார்டர்ஸ். தென் வந்து நம்ம இப்போ வந்து சர்ஃபேஸஸ் பார்ப்போம். ஓகே, சர்ஃபேஸஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன, ஆன்டீரியர் சர்ஃபேஸ். ஓகே, இருக்குது ஆன்டீரியர் சர்ஃபேஸ், தென் மீடியல் சர்ஃபேஸ், தென் போஸ்டீரியர் சர்ஃபேஸ். ஸோ இது வந்து என்ன போல் முதல் சொல்லிடுவோம், ரைட் ஆல்னா. ஓகேவா? தெரியாமல் இருக்கக்கூடாது. ரைட் ஆல்னா அது வந்து. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஆன்டீரியர் சர்ஃபேஸ். ஆன்டீரியர் சர்ஃபேஸ் எதுக்கு நடுவில் இருக்குது, ஆன்டீரியர் பார்டர், அதாவது இப்படி இருக்கும். ஆன்டீரியர் பார்டருக்கும் இன்ட்ரோசியஸ் பார்டருக்கும் நடுவில் இருக்குது. ஓகேவா? ஓகே, தென் நான் முதலே சொன்னேன், ரேடியஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து நியூட்ரியன் ஃபொராம் வந்து ஆன்டீரியர் சர்ஃபேஸில் இருக்கும். அதே மாதிரி அல்னாலே அப்படி தான் ஆன்டீரியர் சர்ஃபேஸில் நியூட்ரியன் ஃபொராமன் இருக்கும். நீ அப்படி வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, தென் இதுலேயும் சொல்லியிருக்காங்க நியூட்ரியன் ஆர்ட்ரிஸ் டிரைவ்டு ஃப்ரம் த, இதில் வந்து வந்திருக்குன்னா அதோட பிரான்ச்னா ஆன்டீரியர் இன்ட்ரோசியஸ் ஆர்ட்ரியோலேருந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் என்னென்னா மீடியல் சர்ஃபேஸ். மீடியல் சர்ஃபேஸ் பார்ப்போம். இதுதான் மீடியல் சர்ஃபேஸ். இது வந்து இங்கே எதுக்கு நடுவில் இருக்குது, ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பார்டருக்கு நடுவில் இருக்குது. ஓகே, தென் போஸ்டீரியர் சர்ஃபேஸ். போஸ்டீரியர் சர்ஃபேஸ் எதுக்கு நடுவில் இருக்குது, போஸ்டீரியர் பார்டர் அண்ட் இன்டரோசியஸ் பார்டருக்கு நடுவில் இருக்குது. இது எப்படின்னா இட் இஸ் டிவைடட் சப்டிவைட் இன்டு 3 ஏரியாஸ் பை 2 ஆப்டிக் லைன். ஓகேவா? இது வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஏன்னா இங்கே தெரியல. நீங்கள் வேணால் புக்கில் பாருங்கள். என்னென்னா இந்த ஆப்ளிக் லைன் வந்து எப்படின்னா அப்பர் அண்ட் லோவர் பார்ட்டாக பிரிக்குதான். அதில் லோவர் பார்ட் எப்படி டிவைட் ஆகுது அப்படின்னாச்சுன்னா வெர்டிக்கல் லைன், அந்த லோவர் பார்ட் டிவைட் பை வெர்டிக்கல் லைன் இன்ட்டு மீடியல் அண்ட் லேட்ரல் பார்டர் அப்படி பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? என்னோடதில் கிளியராக தெரில, பார்த்துக்கோங்க நீங்கள். ஓகே, ஓகே, நான் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லோவர் பார்ட் டிவைட்ஸ் இட் இன்ட்டு மீடியல் அண்ட் லேட்ரல் லைன் சொல்லிட்டு ஏரியாவா. ஓகே, ஓகே, இதை இவ்வளோ தான் என்னென்னா சர்ஃபேஸஸ். ஷாஃப்ட் வந்து இப்போ முடிஞ்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன லோவர் எண்டு பார்ப்போம். லோவர் எண்டு பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா இதில் நான் சொன்னேன் ஹெட்டு ஸ்டைலாய்ட் ப்ராசஸ், அப்படி தானே? எஸ், ஹெட்டு ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா லோவர் எண்டு ஹெட் வந்து எதோட ஆர்டிகுலேட் ஆகுனா அல்னார் நாட்ச் ஆஃப் த ரேடியஸ் டு ஃபார்ம் இன்ஃபீரியர் ரேடியோ அல்னார் ஜாயிண்ட். நிறைய டைம் சொல்லிட்டேன், மறுபடியும் பார்த்துக்கோங்க. இந்த ulnar knots of the radius to form the inferior radial knot joint. ஓகேவா? ஓகே, இப்படி தான் இருக்கும். ரைட் சைடில் ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா ஒரு ரைட் ஃபோர் ஆர்மில் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, தென் இந்த நெக்ஸ்ட் என்னென்னா இட் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ரிஸ்ட் ஜாயின் பை த ஆர்டிகுலர் டிஸ்க். இது நீங்கள் வந்து புக்கில் பேஜ் நம்பர் 171 எடுங்க எல்லாரும். 171 பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுது? அதில் பாருங்கள். இல்லை எடுத்தாச்சா? எடுத்துட்டீங்கன்னா பாருங்கள். அதில் வந்து இது அந்த ஆர்டிகுலர் டிஸ்க் வந்து செப்பரேட் பண்ணுவோம் ரிஸ்ட் ஜாயிண்ட்லேருந்து இந்த லோவர் எண்டை. ஓகேவா? அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தென் அல்னார் ஆர்ட்ரி அண்ட் நர்வ் லை ஆன் த ஆன்டீரியர் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஹெட் ஆஃப் த அல்னா. இந்த ஹெட் ஆஃப் த அல்னாவுக்கு மேலே அல்னார் ஆர்ட்ரி நர்வும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். இந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ் பார்த்தோன்னா ப்ராஜெக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் ஃப்ரம் த போஸ்டீரியோ மீடியல் ஆஃப் சைட் ஆஃப் த மீடியல் லைன். அது ஒன்றும் இல்லை, போஸ்டீரியோ மீடியல் சைடில் இருக்கும், பட் கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிதான். ஓகேவா? தென் போஸ்டீரியர்லி பார்த்தோன்னா பிட்வீன் த ஹெட் அண்ட் த ஸ்டைலாய்ட் ப்ராசஸ். போஸ்டீரியர் சைடில் அந்த ஹெட்டுக்கும் ஸ்டைலாய்ட் ப்ராசஸ்க்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னாச்சுன்னா ஒரு க்ரூவ் போகுமா. அந்த க்ரூவ் எதுக்காகனா எக்ஸ்டென்சர் கார்பி அல்னாரிஸ் வந்து அதில் போகிறதுக்காக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மசில்ஸ் எக்ஸ்டென்சர் இதில் இருக்குது. ஸோ அதில் வந்து எக்ஸ்டென்சர் கார்பி அல்னாரிஸ் இந்த அல்னா போன் வழியாக தான் போகும். ஸோ அந்த போகிற வழி என்னென்னா இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸில், இதோட லோவர் எண்டோட போஸ்டீரியர் சர்ஃபேஸில் இந்த ஸ்டைலாய்ட் ப்ராசஸுக்கும் ஹெட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த க்ரூவ் வழியாக அது போகும். ஓகேவா? ஓகே, தென் இதோட இது முடிஞ்சு. ஸோ அப்பர் எண்டு, ஷாஃப்ட்டு, லோவர் எண்ட் இவ்வளோ சொல்லியிருக்கேன். எதாவது டவுட்டு தான் எனக்கு தனியாக கேளுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஆசிஃபிகேஷனே கிளினிக்கல் அனாட்டமி சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் அட்டாச்மெண்ட் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா ஆசிஃபிகேஷன் பார்த்தோம். நம்ம அதில் ரேடியஸில் என்ன பார்த்தோம், ஒரு ப்ரைமரி சென்டர் இருக்கும். அதில் ஷாஃப்ட்டு ப்ரைமரி சென்டர் ஃபார்ம் பண்ணோம். அப்படி தானே? சரி, ப்ரைமரி சென்டர் ஷாஃப்ட்டு ஃபார்ம் பண்ணோம். செகண்டரி சென்டர் பார்த்தோம் அப்படின்னா
அப்பர் ரெண்டு லோவர் ரெண்டு ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன். இப்போது இங்கே ஆசிஃபிகேஷனில் இதோட அல்னாவோட ஆசிஃபிகேஷன் பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அப்பர் ரெண்டு, அதாவது ப்ரைமரி சென்டர் ஃபார்ம்ஸ் தான் அப்பர் ரெண்ட் ஃபார்ம் பண்ணுமா, செகண்டரி சென்டர் வந்து லோவர் ரெண்ட் ஃபார்ம் பண்ணுமா. இது ஈஸியாக தானே இருக்குது. ஸோ ப்ரைமரி சென்டர் வந்து அப்பர் ரெண்டு, செகண்டரி சென்டர் லோவர் ரெண்ட். ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த சுப்பீரியர் பார்ட் ஆஃப் த ஒலக்ரான ப்ராசஸ் இருக்குல்ல, அது யார் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னா செகண்டரி சென்டர் ஃபார்ம் பண்ணும். ஸோ ப்ரைமரி சென்டருக்கு வந்து ஒரே வேலை தான், அப்பர் ரெண்டை மட்டும் தான் ஃபாலோ பண்ணும், ஃபார்ம் பண்ணும். செகண்டரி சென்டர் வேலை என்னன்னா லோவர் ரெண்டை ஃபார்ம் பண்ணும், தென் சுப்பீரியர் பார்ட் ஆஃப் த ஒலக்ரான் ப்ராசஸையும் ஃபார்ம் பண்ணும். தட்ஸ் இட், இவ்வளோ தான் என்ன ஆசிஃபிகேஷன். தென் கிளினிக்கல் அனாட்டமி பார்த்துட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா கிளினிக்கல் அனாட்டமி என்ன அப்படின்னா டிஸ்லோகேஷன் ஆஃப் எல்போ. அதை நம்ம அவுட் ஸ்ட்ரெச்டு ஹேண்டை கையை நீட்டும் போது என்னென்னா எல்போ டிஸ்லோகேட் ஆகிறது. ஸோ வந்து என்னென்னா எல்போ ஸ்லைட்டாக ஃப்ளெக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த ஒலக்ரான் ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னா போஸ்டீரியராக கொஞ்சம் லைட்டாக தள்ளிடுமா, ஷிஃப்ட் ஆகிரும். ஓகேவா? அப்போது அந்த எல்போ வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். தென் எப்போ அப்படின்னா ஸ்லைட்டாக ஃப்ளெக்ஷன் பண்ணுறப்போ, கையை ஸ்லைட்டாக மடக்கிறப்போ எல்போ ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் டிஸ்லொகேஷன் ஆஃப் எல்போ. ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது, இந்த ஒலக்ரான் ப்ராசஸ் வந்து போஸ்டீரியரில் போயிடுது. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே, இது என்னதுன்னா மெடலங்ஸ் டிஃபார்மிட்டி. அது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா பின்னாடி திருப்புங்க 2.27 பேஜை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கை நான் வந்து டயக்ராம் இருக்கும், அது வந்து நான் அட்டாச்மெண்ட் சொல்லும்போது அந்த டயக்ராமே சேர்த்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதை. ஓகேவா? அது என்னென்னா டார்சல் சப்லக்ஸேஷன் ஆஃப் லோவர் எண்ட் ஆஃப் அல்னா. நம்ம இதே சப்லக்ஸேஷன் ஆஃப் ரேடியஸ் பார்த்தோம் எங்கே, ஸ்மித்ஸ் ஃப்ராக்சரில் பார்த்தோம். ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்னென்னா இந்த அல்னா இருக்குல்ல, இந்த அல்னாவோட லோவர் எண்ட் ஆஃப் அல்னா வந்து சப்லக்ஸேஷன் ஆயிரும். எதனால அப்படின்னாச்சுன்னா இந்த ரேடியஸ் இருக்குல்ல, ரேடியஸோட எண்டு கீழே உள்ள எண்டு வந்து சில டைம் வந்து ஒழுங்காக க்ரோ ஆகாதனால இந்த லோவர் எண்ட் வந்து கொஞ்சம் சப்லக்ஸேஷன் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா அந்த கையை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வீங்கி போய் இருக்கா, அதான் சொல்லியிருப்பாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கிளியராக காமிக்கிறேன், உங்களுக்கு பார்த்தா புரியும். ஓகேவா? தென் தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல இந்த டயக்ராம் இந்த பிக்சரை பாருங்கள். அந்த மெடலங்ஸ் டிஃபார்மிட்டி, அந்த கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த பையனோட கை எப்படி வீங்கி இருக்குது, எதனாலன்னு சொன்னேன் முதல்லையே. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம அட்டாச்மெண்ட்ஸ் பார்த்துட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகேவா? அட்டாச்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ட்ரைசஸ் பிராக்கி பாருங்கள். இட் இஸ் இன்சர்டட் இன்டு த ரஃப் போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த சுப்பீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஒலக்ரான் ப்ராசஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒலக்ரான் ப்ராசஸோட சுப்பீரியர் சர்ஃபேஸில் இருக்க ரஃப் போஸ்டீரியர் பார்ட்டில் போய்ட்டு இந்த ட்ரைசஸ் பிராக்கி இன்சர்ட் ஆகுது. ஓகே, தென் வந்து பிரக்கியாலிஸ் பார்த்தோம் அப்படின்னா பிரக்கியாலிஸ் மசில் பார்த்தோம்னா இட் இஸ் இன்சர்டட் இன் த ஆன்டீரியர் சர்ஃபேஸ் ஆஃப் த கொரோனாய்டு ப்ராசஸ். இந்த கொரோனாய்டு ப்ராசஸோட ஆன்டீரியர் சர்ஃபேஸில் போயிட்டு இந்த பிரக்கியாலிஸ் வந்து இன்சர்ட் ஆகுது, இன்க்ளூடிங் அல்னார் டியூப்ரோசிட்டிலையும் போய்ட்டு இன்சர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, தென் வந்து என்ன அப்படின்னா ஃப்ளெக்ஸார் கார்பி அல்னாரிஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஆரிஜின் எங்கே ஆகுது அப்படின்னாச்சுன்னா இட் அரைசஸ் ஃப்ரம் த மீடியல் சைட் ஆஃப் த ஒலக்ரான் ப்ராசஸோட மீடியல் சைடில் இருந்து இதோட ஆரிஜின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, தென் வந்து என்னென்னா இன்ட்ரோசியஸ் மெம்பரேன் நம்ம முதலே பார்த்தது தான். இன்ட்ரோசியஸ் பார்டரில் போய்ட்டு அந்த இன்ட்ரோசியஸ் மெம்பரேன் வந்து அட்டாச் ஆகுன்னு சொன்னோம். ஓகேவா? ஓகே, தென் ஆனுலார் லிகமெண்ட் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனுலார் லிகமெண்ட் நான் சொன்னேன்ல, முதல்ல சொல்லிகிட்டே இருந்தேன்ல, ஆனுலார் லிகமெண்ட் வந்து அட்டாச் ஆகும் அதில் அப்படி சொல்லிட்டு சுப்ரியர் ரேடியோ அல்னார் ஜாயிண்டில் அட்டாச் ஆகும். தென் இட் இஸ் அட்டாச் டு 2 margins ஆஃப் த ரேடியல் நாட்ச் ஆஃப் தி அல்னா. பார்த்தீங்களா? இது தெரியுதா? ஸோ இதுதான் சொன்னேன் அட்டாச்மெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, தென் தேங்க்யூ. தென் வந்து இருங்க அப்படியே நான் கார்பல் போன்ஸே சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேவா? இது ஈஸி தான், ஏன்னா சீக்கிரம் சொல்லி முடிச்சிடலாம். நம்ம இதுக்கு டைம் எடுக்க வேணாம். நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம பெக்டோரியல் ரீஜன் பார்க்கலாம். போன்ஸே வச்சுட்டு நிறைய கிளாஸ் போயிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஓகே, தென் வந்து இப்போ கார்பல் போன்ஸ் பார்த்தோன்னா கார்பல் போன்ஸ் என்னென்னா நம்ம கையில் ரெஸ்ட் ஜாயிண்ட் ஃபார்ம் பண்ணுறது அந்த கார்பல் போன்ஸ். எல்லோரும் புக்கில் பேஜ் நம்பர் 26 எடுத்துக்கோங்க கார்பல் போன்ஸுக்கு. ஓகேவா? எடுத்துட்டிங்களா? ஓகே, இப்போ வந்து கார்பல் போன்ஸ் பார்ப்போம். கார்பல் போன்ஸ் வந்து என்னென்னா அதில் வந்து மொத்தம் எத்தனை போன் இருக்குது அப்படின்னா 8 கார்பல் போன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா தெரியும் 8 கார்பல் போன்ஸ். இன்னொரு பிக்சர் கொஞ்சம் கிளியராக இருக்கும், இருங்க. இதில் தெரியுதா? நம்ம உங்கள் கையை நீட்டிக்கோங்க, நீங்களே அதை வச்சு பாருங்கள். ஸோ கார்பல் போன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன போனோம்னா நான் சொல்கிறேன் 2 ரோ அரேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ப்ராக்சிமல் ரோ அண்ட் டிஸ்டல் ரோ. ப்ராக்சிமல் ரோ வந்து ஃப்ரம் லேட்ரல் டு மீடியல் சைடு சொல்கிறேன். ஸோ நம்ம கையை வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா ப்ரொனேஷனாக வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ப்ரொனேஷனாக இருக்கனால நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்காஃபாய்டு போன் வந்து ஃபஸ்ட்டாக வரும், அப்படி தானே? ஸோ
இது வந்து ஆக்சுவலி லேட்ரல் சைடு, ஸ்காஃபாய்டு வந்து லேட்ரல் சைடில் இருக்குது. கையை வந்து சுப்பினேஷனாக வச்சா தான் இது கரெக்டாக வரும். ஸோ ப்ரொனேஷனாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்காஃபாய்ட் போன் இருக்கும், தென் வந்து லூனேட் போன் வரும், தென் ட்ரைக்விட்ரல் போன் இருக்கா, பார்த்துக்கோங்க இந்த டயக்ராமை. ட்ரைக்விட்ரல் போன் வரும், தென் பிசிஃபார்ம் போன் வரும். ஸோ இதுதான் என்னென்னா ப்ராக்சிமல் ரோ. ப்ராக்சிமல் ரோனா ஒன்றும் இல்லை, நம்ம கை நம்ம உடம்பை ஒட்டி வந்திருக்கிற ஒரு ரோ, அப்படி தானே. டிஸ்டல் ரோனா கொஞ்சம் தள்ளி, நம்ம உடம்பு மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டிஸ்டல் ரோ பார்த்தோன்னா லேட்ரலேருந்து மீடியல் சைடு வந்தோம் அப்படின்னா ட்ரெப்பீசியம், ட்ரெப்பீசாய்டு, நல்லா பாருங்கள், கேபிட்டேட் அண்ட் ஹேமேட். ஓகேவா. ஸோ இவ்வளோ தான் கார்பல் போன்ஸ். தென் அதை பற்றி இதுதான் நீங்கள் உங்கள்கிட்ட எப்படி கேட்பாங்கன்னா கொஸ்டின் வந்து 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகேவா, நம்ம நோட் பண்ணிக்கோங்க. நேம் கார்பல் போன்ஸ் கேட்பாங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த 8 நேமே சொல்லிவிட்டு அது எழுதுனா போதும். டயக்ராம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு பேஜுக்கு ஒரு 2 மார்க் இருக்கணும் அப்படின்னா நம்ம அந்த இது எழுதிட்டு ஒரு டயக்ராம் போட்டால் கரெக்டாக வரும். ஓகேவா. தென் வந்து ஐடென்டிஃபிகேஷன், சைட் இன்ஃபர்மேஷன் சும்மா நீங்கள் ரீட் வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வரைக்கும் அது வந்து கொஸ்டின் கேட்டது கிடையாது. அட்டாச்மெண்ட்ஸ் இதெல்லாம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே, தென் வந்து நெக்ஸ்ட்டு மெட்டாகார்பல்ஸ் தான் தெரியும்ல உங்களுக்கு. மெட்டாகார்பல்ஸ்னால் எதுன்னு பாருங்கள், நல்லா பார்த்துக்கோங்க. கார்பல் போன்ஸ் இருக்குது. தென் கார்பலையும் மெட்டாகார்பல்ஸ் ஜாயின் பண்ணுற மெட்டாகார்பல் ஜாயிண்ட் இருக்குது. தென் மெட்டாகார்பலையும் ஃபெலாஞ்சஸ் ஜாயின் பண்ணுற மெட்டாகார்போ ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட் இருக்குது. அது மேலே இருக்கிறது ஃபெலாஞ்சஸ் தெரியல உங்களுக்கு எத்தனை ஃபெலாஞ்சஸ் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக மொத்தம் 14 ஃபெலாஞ்சஸ். ஓகேவா. நம்மளோட தம்பு தவிர மீதி இருக்கிற 4 ஃபிங்கர் இதுக்கும் ஃபெலாஞ்சஸ்க்கும் என்னென்னா 3 ஃபெலாஞ்சஸ் இருக்கும். ப்ராக்சிமல் ஃபெலாங்ஸ், மிடில் ஃபேலங்ஸ் அண்ட் டிஸ்டல். இதில் பார்த்தாலும் தெரியும். தென் இதில் தம்பில் மட்டும் என்னென்னா மிடில் இருக்காது. ஓகேவா. ஸோ அதான் 14. ஓகேவா. சும்மா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகேவா. தென் வந்து என்னென்னா செசமாய்டு போன் வந்து அடிக்கடி கேட்குற ஒரு 2 மார்க்கு, ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. ஸோ நீங்கள் அதுக்கு வந்து இதில் உள்ளது தான் நீங்கள் அப்படியே எழுதணும். நான் அதை ரீட் பண்ணி பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்பலாம் இதாக புரியலை. ஸோ நீங்கள் புரிஞ்சுன்னா அதை புரிஞ்சுக்கோங்க. எதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க. ஓகேவா. நான் சும்மா ரீட் பண்ணி மட்டும் விட்றேன் ஒரு தடவை. ஸோ செசமாய்டு போன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த செசமாய்டு போன் என்னென்னா இந்த ரவுண்ட் மாசஸ் ஆஃப் போன்ஸ் லொக்கேட்டட் இன் சம் டெண்டான்ஸ் அட் பாயிண்ட்ஸ் வேர் தே ஆர் சப்ஜெக்ட் டு கிரேட் ப்ரெஷர். நிறைய ப்ரெஷர் கொடுக்குற இடத்துல வந்து அது வந்து செசமாய்டு போன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவுண்ட் அண்ட் மாசாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தென் என்னென்னா போன்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் அது வந்து அக்யூர் ஆகு, ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி அக்யூராகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பைசிஃபார்ம் போன் நம்ம பார்த்தோன்னா பிசிஃபார்ம் போன் ஃபஸ்ட்டே பார்த்தோமா. கார்பல் போன்ஸில் வந்து பிசிஃபார்ம் போன் ஒரு விதமான செசமாய்டு போன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃபன் அது செசமாய்டு போன் தான். ஓகேவா. லைங் வித் இந்த டெண்டன் வந்து ஃப்ளெக்ஸார் கார்பி அல்னாரிஸ்குள்ளே வந்து லையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா 2 செசமாய்டு போன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபவுண்ட் ஆன் த பால்மார் சர்ஃபேஸ் ஆஃப் த ஹெட் ஆஃப் த ஃபஸ்ட் மெட்டாகார்பல் போன். ஃபஸ்ட்டு மெட்டாகார்பல் போன்னா இதுதான். அதாவது பால்மார் சர்ஃபேஸில் 2 செசமாய்டு போன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அது நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. நான் சொல்ல மட்டும் செய்கிறேன். ஓகே. தென் வந்து என்னென்னா 1 செசமாய்டு போன் இஸ் ஃபவுண்ட் இன் த கேப்சூல் ஆஃப் த இன்டர்ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட். இன்டர்ஃபெலாஞ்சி 2 ஃபெலாஞ்சி ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அது 2 ஜாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு செசமாய்டு போன் இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. அது வந்து என்ன 75% ஆஃப் சப்ஜெக்ட், ஒரு சில அந்த 75% பீப்புள்ஸ் கிட்ட தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் என்ன அப்படின்னாச்சுன்னா அல்னார் சைடில் ஆஃப் த கேப்சூல் ஆஃப் த மெட்டாகார்போ ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட். இப்போ இங்கே வந்து மெட்டாகார்போ ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா, இந்தா மேலே இருக்கா. அந்த மெட்டாகார்போ ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட்டில் ஒரு செசமாய்டு போனில் வந்து அல்னார் சைடில் இருக்கும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அல்னார் சைடுனா ரேடியஸ் அல்னார் இருக்கு இல்லையா, அந்த அல்னார் சைடு இல்லை மீடியல் சைடில் அப்படி சொல்லியிருக்காங்க. அது ஒரு செசமாய்டு போன் சொல்லியிருக்காங்க. அதுவுமே 75% சப்ஜெக்ட் தான் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. தென் லெஸ் ஃப்ரீக்வெண்ட்லி தெர் இஸ் அ செசமாய்டு போன் வந்து லேட்ரல் சைட் ஆஃப் த மெட்டாகார்போ ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் ஃபிங்கர்னால் நமக்கு தெரியும் ஆள்காட்டி விரல். ஸோ அதோட லேட்ரல் சைடில் இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. தென் சம்டைம்ஸ் செசமாய்டு போன் மேபி ஃபவுண்ட் அட் அதர் மெட்டாகார்போ ஃபெலாஞ்சியல் ஜாயிண்ட், வேறு இதுலேயும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இது ஈஸி தான், நீங்கள் ரீட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது இன்னொன்று சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ இதோட நம்மளுக்கு போன்ஸ் சாப்டர் முடியுது. ஏதாவது டவுட்னா இதை நீங்கள் தனியாக கேட்டுக்கோங்க. ஓகேவா. நல்லா புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு குரூப்பில் மெசேஜ் போடுங்க. ஓகேவா. ஓகே. தென் கார்பல் போன்ஸ்க்கு வந்து கீழே ஒரு நிமோனிக்ஸ் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் 33. அது வேணா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஷீ லுக்ஸ் டூ ப்ரெட்டி ட்ரை டு கேட்ச் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து வரிசை அந்த டிஜிட்டல் ரோ ப்ராக்சிமல் ரோன்னு சொல்லி படிக்கிறதுக்கும் அது வசதியாக ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வேணால் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஓகே. தென் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.